தற்போது கிடைத்த முக்கிய செய்தியை பார்க்கலாம். தமிழக அரசியலில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் பரவுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நேரலையில் இணைகிறார் எமது செய்தி தலைமை சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், வணக்கம். உங்க விரிவான தகவல். ராதிகா, ஒரு பக்கத்திலே திமுக கூட்டணி பலமிக்க கூட்டணியாக மாறி இருக்கிறது. தற்போது தொகுதி உடன்பாடுகள் எல்லாம் கையெழுத்தாகி வருகின்றன. இந்த சூழ்நிலையில் திமுக மிகப்பெரிய பிரம்மாண்ட மாநாட்டை திருச்சியிலே நடத்துகிறது ஒரு பக்கத்திலே. மற்றொரு பக்கத்திலே இபிஎஸ் தனது மாநில சுற்றுப்பயணத்தை, தேர்தல் பயணத்தை தொடர்ந்து நடத்துகிறார். ஆனாலும் அந்த கூட்டணி பலமில்லாத கூட்டணி போல் இருப்பது போல ஒரு தோற்றம் வெளியே காணப்படுகிறது. எனவே அந்த கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்றால் திமுக கூட்டணி என்பது பலமிக்க கூட்டணியாக இருப்பதால் அதை வீழ்த்துவதற்கு போதுமான அளவுக்கு கூட்டணி பலம் வேண்டும். எனவே அந்த வகையில் மேலும் சில கட்சிகளை சேர்க்க வேண்டும் என பாஜக தொடர்ந்து கூறி வந்த நிலையில் தற்போது பாஜக ஒரு புதிய நகர்த்தலை செய்திருக்கிறது. அரசியல் காய் நகர்த்தல் என்றுதான் கூற வேண்டும். அதாவது தாவேகாவுடன் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு கூட்டணி வைத்தால் என்ன என்ற வகையிலே ஒரு பேச்சை ஏற்கனவே தொடங்கினார்கள். ஏற்கனவே இபிஎஸ் கூட தாவேகா வர வேண்டும் என்றெல்லாம் மறைமுக அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் அதிமுகவை ஊழல் சக்தி என விஜய் நேரடியாக விமர்சனம் செய்ததால் அதன் பின் அதற்கான வாய்ப்பே இல்லாமல் போனது. விஜயும் தாங்கள் தனித்துதான் போட்டி என்ற வகையெல்லாம் தற்போது கூறி வருகிறார். இந்த சூழ்நிலை தான் தற்போது விஜய்க்கு அடுத்தடுத்து சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அரசியலும் தனித்து வேறு யாருமே அவருடன் கூட்டணி செல்லவில்லை. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பிரச்சனை தற்போது பூதாகரமாக வெடித்திருக்கிறது. மற்றபடி ஜனநாயகன் படத்திற்கும் அடுத்தடுத்து சென்சார் போர்டு என பல சிக்கல்கள் தொடர்ந்து வந்திருப்பதால் அடுத்த கட்டத்திற்கு என்ன செய்வது என்ற குழப்பத்திலே விஜய் இருப்பதாக தெரிகிறது. இந்த சூழ்நிலையில் தான் பாஜகவின் சார்பிலே தூதர் ஒருவர் மூலமாக தற்போது விஜயுடன் தீவிரமாக அரசியல் உடன்பாடு ஏற்படுவதற்காக ஒரு பேச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை முன்னின்று செய்தவர் யார் என்றால் பவன் கல்யாண். தற்போது ஆந்திர பிரதேசனுடைய துணை முதலமைச்சராக இருக்கும் பவன் கல்யாண் பிரபல தெலுங்கு நடிகராக இருப்பவர். பிரபல தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவியின் உடன் பிறந்த சகோதரர் தான் பவன் கல்யாண். பவன் கல்யாண் மூலமாகத்தான் இந்த பேச்சு, சமரச பேச்சு தற்போது விஜயுடன் நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா ராகுல் காந்தி ஹைதராபாத் வந்தபோது ஆதவ் அர்ஜுனா ராகுலை சந்திக்க சென்றிருந்ததாக எல்லாம் தகவல்கள் பரவின. ஆனால் ஆதவ் அர்ஜுனா சென்றது பவன் கல்யாணை என்ற ஒரு புது தகவல் தற்போது வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா பவன் கல்யாணுடன் பேசியிருக்கிறாராம். பவன் கல்யாணம் சில உடன்பாடுகள் எப்படி செய்தால் இப்படி வரும், இப்படி வந்தால் இப்படி இருக்கும் என்றால் திமுக மிக பலமிக்க கூட்டணியுடன் திமுகவும் பலமான ஒரு கட்சியாக இருப்பதால் ஆளும் கட்சியாக இருக்கிறது. எனவே அந்த கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய அசுர பலத்துடன் நாம் களமிறங்க வேண்டும். பொது எதிரி என்ற அடிப்படையில் தற்போது கொள்கை வேறுபாடுகள் வெவ்வேறு இருந்தாலும் பொது எதிரி என்ற அடிப்படையிலே நாம் ஒன்றாக சேர்ந்து போரிட வேண்டும். அப்போதுதான் திமுக வீழ்த்த முடியும் என்ற வகையிலே பவன் கல்யாண் பேசியிருக்கிறாராம். பிறகு பவன் கல்யாண் விஜயுடனும் தொலைபேசியில் பேசியதாக கூறப்படுகிறது. எப்படி பவன் கல்யாண் சிரஞ்சீவி அடையாளப்படுத்தியே கூறியிருக்கிறார். சிரஞ்சீவி எப்படி தனி கட்சி தொடங்கி பிறகு காணாமல் போனார். ஆனால் நான் தனியாக இருந்தாலும் கூட்டணி அமைத்தால் தற்போது துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறேன். எனவே இந்த முறை விட்டுக் கொடுங்கள், அடுத்த முறை நீங்கள் ஆட்சிக்கு வரலாம் என்ற வகையில் எல்லாம் பேசியிருக்கிறாராம் விஜயுடன். விஜயும் பார்க்கலாம், ஆனால் தற்போதைக்கு விஜய் எந்த முடிவும் எடுக்கவில்லை, பார்க்கலாம் என கூறியிருக்கிறார். விஜயிடம் பவன் கல்யாண் கூறிய அந்த உடன்பாடு, ஒருவேளை தொகுதி உடன்பாடு ஏற்பட்டால் யாருக்கு எவ்வளவு தொகுதி என்பது குறித்து பவன் கல்யாண் ஒரு உடன்பாடு திட்டத்தையும் அறிவித்திருக்கிறார். அதுக்கான தகவல்கள் நமக்கு கிடைத்து அந்த உடன்பாட்டை தான் தற்போது நாம் திரையிலே பார்க்க போகிறோம். எந்த கட்சிக்கு எவ்வளவு இடங்கள், ஒருவேளை அஇஅதிமுக கூட்டணியிலே தாவேகம் வந்தால் இப்படித்தான் தொகுதி உடன்பாடு கிட்டத்தட்ட இருக்கும். அஇஅதிமுக ஏற்பட்டுள்ள 150 இடங்கள் என்பதிலே குறைந்து வருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. எனவே 150 இடங்களிலே அஇஅதிமுக போட்டியிடும். தாவேகா விஜய் சேர்ந்தால் விஜயின் விசில் சின்னத்திற்கு விஜயின் தாவேகாவிற்கு 40 இடங்கள் ஒதுக்கப்படலாம் அதிகபட்சமாக. ஒருவேளை ஜெயித்து வந்தால் துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்ற உடன்பாடு இருக்கும். அதே போன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு மொத்தமாக 26 இடங்கள். டிடிவி உள்ளிட்ட சில கட்சிகள் பாஜகவின் தாமரை சின்னத்திலே போட்டியிடும் என்பதால் ஒருவேளை போட்டியிட்டால் அவர்களுக்கு, ஏனால் டிடிவி பாஜகவுடன் தான் ஒப்பந்தம் என்று ஏற்கனவே கூறிவிட்டார். எனவே பாஜக பிளஸ்க்கு 26 என்று ஒதுக்குகிறார்கள். அதில் அவர்கள் கொடுப்பார்கள் எவ்வளவு இடம் என்று. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தமட்டிலே அன்புமணி இங்கு இருக்கிறார். ஒருவேளை டாக்டர் ராமதாசும் இணைந்தால் A+B, பாமக A பாமக B என்ற வகையிலே 2 கட்சிகளும் சேர்த்து 15 இடங்கள், மற்றவை 3 இடங்கள் என்று வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை மேலும் அழுத்தம் வந்தால் இந்த அஇஅதிமுக இடங்கள் 140 குறைக்கப்பட்டு அந்த 10 இடங்களும் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு என்ற வகையில் கூறுகிறார்கள். எனவே அந்த வகையில் தான் தற்போது கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை
தாவேகா தலைவர் விஜய் இது குறித்து எந்த உத்தரவாதம் கொடுக்கவில்லை. தற்போதைக்கு நோ, முடியாது என்ற வகையில் தான் கூறியிருக்கிறார். ஆனால் பொது எதிரியான திமுக வீழ்த்த நம்மெல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்ற வகையிலும் அடுத்தடுத்த அழுத்தங்கள் விஜய்க்கு வந்திருப்பதால் விஜய் என்ன முடிவு எடுப்பார் என்ற தெரியாத சூழல் தற்போது காணப்படுகிறது. எனவே ஒருவேளை இவர் தாவேகா அஇஅதிமுகவுடன் கூட்டணி என்ற வகையில் வந்தால், என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி என்று வந்தால் இது போன்ற இடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் விஜய் தற்போதைக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை, நோ என்றுதான் சொல்லியிருக்கிறார் என்பதுதான் தற்போது அங்கிருந்து வரும் தகவல், தாவேகாவின் தலைமையகத்தில் வரும் தகவல். ஆனால் அரசியலில் இன்றைய நண்பன் நாளைய எதிரி, இன்றைய எதிரி நாளைய நண்பன் என்று கூறுவார்கள். அந்த வகையில் ஏற்கனவே அஇஅதிமுகவிலே எதிரெதிர் அணியில் இருந்தவர்கள் தற்போது பங்காளி சண்டை தான், நாங்கள் ஒன்றாக இணைந்திட்டோம், ஒரு தாய் பிள்ளை என்ற வகையில் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். எனவே எதுவும் நடக்கலாம். ஆனால் தற்போதைக்கு விஜய் என்டிஏவில் இல்லை, எதிராகத்தான் இருக்கிறார், மூன்றாவது அணிதான். ஆனால் இந்த 4 முனை போட்டி என்பது 3 முனை போட்டியாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு அவர்கள் பயன்படுத்தும் அஸ்திரம் பொது எதிரி திமுக என்ற வகையிலே நாம் ஒன்று சேருவோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, பொதுமக்கள் வாக்காளர்கள் ஏற்பார்களா போன்ற பல கேள்விகள் அடுத்தடுத்து வரும். ஒருவேளை விஜய் இவ்வளவு எதிர்த்து பேசிவிட்டு கொள்கை எதிரி பாஜக, ஊழல் சக்தி அதிமுக என்று குறிப்பிட்டு அவர்களுடன் சேர்ந்து வாக்கு சேரத்தால் மக்கள் வாக்களிப்பார்களா, மக்கள் நம்புவார்களா, விஜய் மீது விஜயுடைய அரசியல் பயணம் தொடங்கிய வேகத்திலே முடிந்துவிடுமா போன்ற பல கேள்விகளும் அவர் சார்பிலே எழுப்பப்படுகின்றன. எனவே இவற்றையெல்லாம் விஜய் தொடர்ந்து கண்காணித்து பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் விஜய் தற்போதைக்கு நோ என்று இருக்கிறார். ஆனால் அடுத்து என்ன நடக்கும் என்பதை அடுத்தடுத்த நாட்கள் நகர்வுகள் வைத்துதான் நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். தற்போதைக்கு இது ஒரு திருப்பமாக, ஒருவேளை இப்படி வந்தால் இப்படி ஆகுமோ என்ற ஒரு அதிரடி திருப்பமாக இது அமையும் என்று பேசப்படுகிறது. ஆனால் இதில் எந்த தகவலும் அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை. பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. பவன் கல்யாண் தரப்பில் நாம் விசாரித்த பொழுது நடக்கும்போது பார்க்கலாம், அறிவிக்கிறோம் என்ற வகையில் சொல்லிவிட்டார்கள். அவர்களும் உறுதியாக எதையும் கூறவில்லை. ஆனால் விஜய் தரப்பிலும் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்க என்பதை ஒப்புக்கொள்கிறாரை தவிர அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். எனவே எது வேண்டுமானால் நடக்கலாம். ஆனால் இப்படி ஒரு கதை நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் பதிவு செய்கிறோம் நாம். ராதிகா, தகவல்களுக்கு நன்றி. சண்முக சுந்தரம்.